இயக்குனர் சிம்புதேவனுடைய இயக்கத்தில் இளைய தளபதி விஜய், ஸ்ருதி ஹாசன், ஹன்சிகா, ஸ்ரீதேவி, சுதீப் இவங்கெல்லாம் நடிக்கிற ஒரு படம் தான் வந்து படமாக்கிட்டு இருக்காங்க. ஈசிஆர் ரோட்ல பிரம்மாண்டமான செட்டில் இவங்களுடைய ஷூட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு பாடல் காட்சியை வந்து படம் பண்ணாங்க. 100க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களுக்கு மத்தியில் ஸ்ரீதேவி, விஜய், சுதீப் இவங்க எல்லாருமே நடனம் ஆடுற மாதிரியான காட்சியை வந்து படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லார் கூடவும் நடித்த விஜய் வந்து ஸ்ருதி ஹாசன் கூடயும் சேர போறாரு. அதாவது இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய படப்பிடிப்பு நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து நம்ம ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஜாலியாக ஃபீல் பண்ணுறாங்களாம். ஏன்னா சென்னையில் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து விஜய் கூட நடிக்கிறதையோ இல்லை தன்னுடைய அப்பா கமலஹாசன் கூட ஸ்ரீதேவி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க, அதை பற்றியோ ஒரு வார்த்தை கூட குறிப்பிடலை. இது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க அதை பற்றி எதுவுமே போடல. இன்னைக்கு ட்ரெண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க நடிக்கிற படமோ இல்லை யார் கூட நடிக்க போகிறேன் அப்படிங்கிறது எதையுமே குறிப்பிடலை. ஓகே, இன்னொரு நாயகியாக வந்து நம்ம ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க. ஸ்ரீதேவி வந்து நாயகி அப்படின்னாக்கா ஹன்சிகா, ஸ்ருதி ஹாசனுக்கு ஈக்குவலாக இல்லை. இந்த படத்தில் அவங்க மகாராணியாக நடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜோடியும் வந்து விஜய் தான் அப்படின்னு பேச்சுக்கள் அடிப்படுது. அவங்க இந்த ஷூட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே வந்து நிறைய பேர் நிறைய டேலண்டடாக இருக்காங்க. இப்போ உள்ள டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 20 வருடங்கள் கழித்து நான் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தாலும் என்னை மறக்காமல் என்னை இன்றைக்கும் வெல்கம் பண்ணுற தமிழ் ரசிகர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்கில் கலந்துக்கும் போது குழந்தை நட்சத்திரமாக இருந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட டான்ஸ் ஆடின விஜயையும் பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டான்ஸர் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படி இப்படின்னு ஏக புகழ் பண்ணியிருக்காங்க.